அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இப்படி இங்கே ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய உயிர்களை போன்ற ஆடு மாடு கோழி போன்ற உயிர்களைத்தான் நாம் உணவாக உட்கொள்கின்றோம். ஒவ்வொரு உயிர்களையும் அதனுடைய இயல்புக்கு ஏற்ப அவ்வாறு வாழ செய்வதுதான் இறைவனுடைய கட்டமைப்பு. அதை தான் மனிதர்களாகிய நாமும் அந்த உயிர்களுக்கு ஏற்ப அந்த உயிர்களை நாம் வாழ விட வேண்டும். ஆனால் நாம் அவ்வாறு செய்வதில்லை. சற்று சிந்திக்க வேண்டும். திருக்குறள் சொல்கிறது, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும் என்று. தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்கிறது. உயிர்களை கொன்று அதனுடைய உடலை உட்கொள்பவருக்கு இறைவனுடைய அருள் எப்படி கிடைக்கும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. எனவே சிந்திப்போம், உயிர்களை வாழ விடுவோம், அசைவம் தவிர்ப்போம். நன்றி.